So the 80+ category men, K. Subramanian is leading. He is the one who went for more than 10, I think, world meets. And always he gets a medal for the relays and run. He is 85+. நான் சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம்னு. ஆனால் இந்த மாதிரி போட்டி போட்டு ஓடுறது நமக்கு அவ்வளோவா வராது. அது வந்து நம்ம நேரில் வந்து இது நான் வந்து வயசு சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லலை. ஜென்ரலாக அத்லெட்டிக்ஸ் இஸ் ஒரு தவம். அது ஜென்ரலாக ஃபிட்னஸ் மாதிரியோ சும்மா ஜிம்முக்கு போகிற மாதிரி கிடையாது. ட்ராக்ல ஓடுறது அவ்வளோ கஷ்டம். உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 50 அடி ஓடி பாருங்க. மோஸ்ட்டாக தடுக்கி விழுவீங்க. இல்லை உங்களுக்கு புரியாது ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. அதில் அவங்க ஸ்பைக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி டர்ஃபில் ஓடுறதுலாம் இஸ் நாட் அ ஜோக். ரியலி அமேசிங் காம்படிஷன். அண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு ரேஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து நீங்கள் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறதை பற்றி இல்லை. எல்லாருமே நல்லா ஓடுங்க, எல்லாருமே ஒருத்தருக்கு டஃப் கொடுங்க. அப்போ தான் காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ தான் பெஸ்ட் கேண்டிடேட் பாருங்க. நம்ம பேசுகிறப்போ ஒரு ரேஸ் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ரியலி வெரி இன்ஸ்பைரிங்க. ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. நான் வரப்போ காரில் கேட்டுட்டு இருந்தேன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடினாங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. விஸ்வாம்பரம் சார், கிருஷ்ணவேணி மேம், நான் அவங்க செகண்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் போன வருஷம் கொடுத்த அதே ப்ராமிஸ் அடுத்த வருஷம் நான் தான் ஜெயிப்பிருந்தாங்க. அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அண்ட் அவங்க இப்போவும் எல்லா படமும் ரெகுலராக பார்ப்பாங்க. இப்போவும் என் படத்தோட டயலாக் என் காதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ கிருஷ்ணவேணிமா, வாலண்டியராக இந்த வேலையை பண்ணதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நம்ம வந்து மூர்த்தி சார் சொல்லுவார், புயலே வந்தாலும் நான் நடத்துவேன்று. அப்படி தான் அவர் சினிமாவையும் எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காவலனா எங்களை பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் எனக்கு அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு போன வருஷம் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் சித்தா அமைச்சு கொடுத்தாரு. இந்த வருஷம் மிஸ்யூ அமையுது. ஸோ எல்லாமே நல்ல சகுனமாக எடுத்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார். நீங்கள் இங்கே சிறப்பு விருந்து நடந்திருக்கும் என்னோட பிரதர் அர்ஜுன் திரையாருக்கும், சூரிய பிரசாருக்கும், டார்லிங் சித்தார்த்துக்கும், என்னோட மரியாதைக்குரிய அண்ணன் ஹீரோவாக பார்க்குற எஸ்.ஏ. சூரிய அண்ணனுக்கும், எல்லாத்துக்கும் குருவாக இருக்கிற செம்பவமூர்த்தி அண்ணனுக்கும், லைக்கா சிவ தமிழ்குமார் அண்ணனுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். எந்த சூழலும் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்கிற விதமாக அதை கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களை ஒருவனாக நான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன இந்த இடத்த கூப்பிட்ட உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கிட்ட எங்கள் கூட்டம் இருந்திருக்கணும். அதான் உண்மை. நம்ம கூட்டம் எல்லாத்துக்கும் போயிடுறோம், அது நல்ல இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதுதான் உண்மையான ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது. அதாவது இங்கே ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60 வயசு கீழே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். 60 வயசுக்கு மேலே 95 வயசுக்கு போன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வயசுல 30, 35 வயசு, 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே உடம்புல நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னை தானே சரி பண்ணிக்கணும். அதே உடம்போட இயற்கையே வந்து. ஆனால் 50 வயசுக்கு மேலே தான் கண்டிப்பாக அது எல்லாமே அந்த தன்மையில குறைஞ்சிடும். அது மொத்தம் 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் உண்மைக்கு வேற லெவலில் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, சொந்தத்துக்குள்ள நம்மளே வந்து ராத்திரி பார்க்கணும், தூக்கமெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னென்னா நமக்கு தேவையான நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேரில் ஏதோ நம்ம சேர்க்கறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். நியாயமாக பார்த்தா அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு. கண்டாடுன்றது உங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்டா இதில் 10 பேர்த்துல ஒரு ஆள் அவர் கலந்துருக்கலாம், ஆனால் அது இல்லை. வருஷம் இந்த மாதிரி முக்கியமான விஐபி கொடுத்து வருஷம் இதை விடக்கூடாது அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் நடத்துகிற மட்டும் இல்லாமல் இதை மேலும் இதை என்ன கொண்டு எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அண்ணே உண்மைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னே. இதை எப்போவுமே விட்டுறாதீங்கண்ணே. இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னே. நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம்ண்ணே. அதே அந்த ரன்னிங்கை பார்த்தேனே எஸ்.ஏ. சுருமையாக இருக்கிற உண்மைக்கு சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் மனைவி மகள் பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். என்னையா பண்ணுறீங்க, ஓடுகண்டுவாங்க. நம்ம ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க, ஓடிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஒரு நாள் சுத்தம் கூட இருக்கீங்க. அவர் ஓடாத நாள் நான் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எவ்ரி டே அது வந்து அவருக்கு ஒரு சுவாசம் மாதிரி, ஒரு மூச்சு மாதிரி, ஹார்ட் பீட் மாதிரி அவர் வந்து அந்த ரன்னிங்கை வந்து அவ்வளோ நேசித்து செய்யக்கூடிய ஒரு சார் வந்து அந்த ஒரு சிறந்த பர்சனாலிட்டி. இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன், இன்னைக்கு பார்க்குறேன் 32, 35, 40, 45 எபோவ் 60 எல்லாம் வந்து ஒரு அம்மா ஓடுறாங்க. ஒருத்தங்க 95
ஓடு பாதி ஓடி நடந்து பாதி ஓடி போறாங்க தெரியுமா. டெஃபினட்டா நான் சொல்றேன், சந்தோஷம் என்பது காசுலயோ பணத்திலயோ தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அன்னைக்கு அந்த அம்மா வந்து அந்த பாட்டி வந்து அச்சீவ் பண்ணாங்கல்ல, போய் அந்த கோட்ல இருந்து இந்த கோட்டை வந்து தொட்டாங்க தெரியுமா. தட் இஸ் a ரியல் அச்சீவ்மெண்ட்மா. சூப்பர்மா. இன்ஸ்பிரேஷனா இருக்கு. உலகத்துல எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் எவ்வளவு பணப்பொருட்கள் சேர்த்து வச்சாலும் இந்த வெல்த்தும் இந்த சந்தோஷமும் தான் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தான் ஒரு சந்தோஷம். அதனால்தான் நான் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒன்று சொல்லுவேன். ஒரு ட்ரெட்மில்லோட ஆட் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து என்னன்னா, யுவர் பாடி இஸ் யுவர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இதயம் வந்து இறைவன் குடியிருக்கும் கோயில் என்றால் அந்த உடலை வந்து அந்த உடல் தான் அந்த கோயில் இல்லை. அந்த கோயிலுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும், ஏன்னா எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன், சென்னை டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், இந்த அசோசியேஷனை நடத்துகிற எல்லாருக்குமே என்னுடைய சந்தோஷமும் அன்பும் நன்றியும். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து இன்னைக்கு வந்து எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம அர்ஜுன் சார், சூரிய பிரகாஷ் சார், நம்ம பேர் தான் இருக்கும். சூர்யாவும் இருக்கு, பிரகாஷும் இருக்கு அவருக்கு. அப்புறம் நண்பர் சித்தார்த் சார், அவருக்கு வந்து மிஸ்யூ படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் சித்தா படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றியடைன்னு நான் வாழ்த்துறேன் சார். அப்புறம் என்னோட தம்பி சூரி தம்பி வந்து உண்மையாகவே பலருக்கு ஒரு உதாரணங்க. ஒரு இவருடைய வாழ்க்கை எவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னா கண்டிப்பாக தம்பி சூப்பர் தம்பி, ஹீரோ தம்பி. சினிமாவில் ஹீரோ ஆட்டாலும் நீங்கள் ஹீரோ தம்பி. பட் இப்போ சினிமாலே அவர் ஹீரோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் உண்மையாகவே. அப்புறம் செண்பகமூர்த்தி சார், எவர் கிரீன் செண்பகமூர்த்தி சார், எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டிசிப்ளின் அண்ட் நல்ல மனசு. இந்த ரெண்டும் வந்து அவருக்கு வந்து 2 பில்லராக நிற்கிது. அவருக்கு வந்து அவருடைய சிஸ்டம் அவர் நல்லா இருக்குன்னா எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் தன்னிலை மறந்ததில்லை. அவர் இந்த கைண்ட்னஸை மறந்ததே கிடையாது. உண்மையாகவே அந்த கிரவுண்டில் எப்படி கிரவுண்டடாக அவர் ஓடுறாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலையும் அவர் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர். அவங்களை எல்லாரையும் சந்தித்து இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது செகண்ட் டைம் வரேன். நான் தொடர்ந்து வருவேன் கண்டிப்பாக. ஏன்னா என்னுடைய நம்ம செண்பகமூர்த்தி சாருக்காக நான் ஆல்வேஸ் ஐ வில் கம் ஹியர். அது கூட ஷூட்டிங்கில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு கூட பரவாயில்ல இருந்தது, இருந்தாலும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு செகண்ட் சண்டே இருந்தாலும் நம்ம பத்திரிகை நண்பர்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் வந்து உண்மையாகவே இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயத்தை தமிழ்நாடு மொத்தமும் கொண்டு சேர்க்கணும்னு உங்கள் மூலமாக தான் அது போகுது. அதுக்கு டெஃபினட்டாக அது வந்து நீங்கள் உங்கள் பணியை இன்றைக்கி வந்து சிறப்பாக செஞ்சதுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு என்றைக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சொன்னார். நான் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு மனிதனுக்கு வந்து கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும். ஒருத்தனுக்கு ஸ்போர்ட்ஸ் இருந்தால் கிட்டத்தட்ட 10:30 11க்கு வந்துடுவார். ஒரு இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா 90 வயசு 40 வயசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடத்தணும்.